Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss about 11th Computer Science, Chapter 16. Chapter name is Inheritance. Let's see the introductions to inheritance. Inheritance that is one of the hoops concept. நம்ம ஆல்ரெடி ஹூப்ஸ் பற்றி படித்தோம். அதில் சம் டாபிக்ஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டும் ஒன்று. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஹூப்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி C++ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா கிளாஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ லைக்வைஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேஸ் கிளாஸ்னா என்ன, டிரைவ்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேஸ் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கிளாஸ்னுடைய பேசிக்ஸை வச்சு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த கிளாஸை தான் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டிரைவ்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் டிரைவ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் see the need for inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ கிளாஸ். அதாவது ஒரு நியூ கிளாஸை கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒரு நியூ கிளாஸை கிரியேட் பண்ணால் அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்னா என்ன, டிரைவ்ட் கிளாஸ்னா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ்ட் கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிரைவ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் கிளாஸ்ல இருந்தும் எடுத்துக்கும், ஆஸ் வெல் அஸ் அந்த டிரைவ்ட் கிளாஸ்க்கும் அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸும் இருக்கும். ஸோ அதனால டிரைவ்ட் கிளாஸ்ன்றது தான் பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரன் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்றதுனா, கன்சிடர் தட் யூ அண்ட் யுவர் ஃபாதர். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாதர்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவருடைய ஃபீச்சர்ஸும் நமக்கு இருக்கும், அடிஷ்னலாக நமக்கும் சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதனால வி ஆர் தி பவர் பேக்டு. ஸோ அதே மாதிரி தான் டிரைவ்ட் கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஆட்ரிபியூட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், ஆஸ் வெல் அஸ் அந்த டிரைவ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேஸ் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸை இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை டிரைவ்ட் கிளாஸ் இஸ் கால்டு பவர் பேக்டு கிளாஸ். லெட்ஸ் see the main advantages of inheritance. இன்ஹெரிட்டன்ஸ்னுடைய மெயின் அட்வான்டேஜஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த ரீயூசபிலிட்டி ஆஃப் தி கோட். ஒரு கோடை பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப் வெல். நெக்ஸ்ட், இட் சப்போர்ட் transitivity. These are the main advantages of inheritance. Let's see the next topic, types of inheritance. There are different types of inheritance: single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hybrid, hierarchical. ஸோ இந்த டைப்பை நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அண்ட் திஸ் இஸ் த பேஸ் கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் த டிரைவ்ட் கிளாஸ். ஓகே, when a derived class inherited from only one base class. Okay, that is the concept of single inheritance. Look at here, multiple inheritance. So this is the derived class and these two things are the base class. So இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a derived class inherited from more than one base class. அதாவது ஒரு derived class பார்த்தீங்கன்னா more than one base class inherit பண்ணி ஒரு derived class வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a multiple inheritance அப்படின்னு சொல்லுவோம். Let's see the next, multi-level inheritance. Look at here, and A is the base class, B is the derived class, C is the derived class. So இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா transitive natures அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு derived class இன்னொரு derived class இன்ஹெரிட் பண்ணி வருதோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், லுக் அட் திஸ் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க பாருங்க BCD. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு derived class. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிளாஸ். ஸோ எப்போ மோர் தென் ஒன் டெரைவ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன்லி ஒன் பேஸ் கிளாஸ். அதாவது இங்கே 3 டெரைவ்ட் கிளாஸ் இருக்குது, இந்த 3 டெரைவ்ட் கிளாஸுமே இந்த ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், லுக் அட் திஸ். திஸ் இஸ் த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்.
So this is the base class. So derived class and derived class. So இந்த ஹைபிரிட்னா என்ன அப்படின்றது நமக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when there is a combination of more than one types of inheritance. அதாவது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற பார்த்தோம். ஸோ இந்த 4 இன்ஹெரிட்டன்ஸில் மோர் தென் ஒன் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கம்பைன் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ். ஸோ இது மட்டும் பாருங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 2 டிரைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படியே நம்ம இந்த செட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டிரைவ் கிளாஸ். ஸோ ஒரு டிரைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கான்செப்ட்ல 2 இன்ஹெரிட்டன்ஸ் மிங்கிள் ஆயிருக்கு. அதாவது ஹைரார்கிக்கல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the next topic, derived class and base class. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு derived class டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா there is a rules and regulations to create a derived class. Let's see that one by one. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்க. நம்ம வந்து ஒரு derived class-ஐ கிரியேட் பண்ண போறோம்னா கிளாஸ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த derived class-க்கான நேமை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, கிளாஸ் என்ற கீவேர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த derived class-னுடைய நேம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கோலன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் மீன்ஸ் யூ நோ தட் விசிபிலிட்டி மோட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 விசிபிலிட்டி மோட் படிச்சிருக்கோம், பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். ஸோ இதில் ஏதாவது ஒரு விசிபிலிட்டி மோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெரிவேட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எந்த டெரிவேஷனும் யூஸ் பண்ணலை அப்படின்னா, அதாவது பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், ஸோ இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையரும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெரிவேட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விசிபிலிட்டி மோடை எடுத்துக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிஃபால்ட் விசிபிலிட்டி மோட்னா என்ன அப்படின்றது. தட் இஸ் அ பிரைவேட். ஸோ நமக்கு வந்து பிரைவேட்ன்றதை எடுத்துக்கும். லெட்ஸ் see the next ரூல்ஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற derived கிளாஸ் எந்த பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வருதோ அந்த கிளாஸ்னுடைய நேமை இன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒரு derived கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஸ் கிளாஸும் கொடுக்கும்போது ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த 5th ரூல்ஸ். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா derived கிளாஸ்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணுவோம், கோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ விசிபிலிட்டி மோட் தட் இஸ் அ பிரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்னுடைய நேமை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் கார்லி பிரேசஸ். ஸோ இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். derived கிளாஸ்னுடைய மெம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see the next topic, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். when a derived class inherited from only one base class, that is a concept of single inheritance. So look at this example. So this is the example for single inheritance. ஸோ இதில் எப்படி வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு. ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா terminated with a semicolon. So that's why the first class is completing here. Next இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்ன்ற கிளாஸ். ஸோ திஸ் இஸ் a derived class. ஏன் இந்த derived class அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள், கோலன் யூஸ் பண்ணி விசிபிலிட்டி மோடை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எக்ஸாம் என்ற ஒரு derived கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம் என்ற derived கிளாஸ் ஒரே ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ன்ற ஒரே ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எக்ஸாம் என்ற ஒரு derived கிளாஸை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே எக்ஸாம் என்ற derived கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ E1 என்ற ஆப்ஜெக்ட். ஸோ இந்த E1 என்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸாக கால் பண்ண போகிறாங்க. E1 டாட் அக்செப்ட் நேம் என்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அக்செப்ட் நேம் என்ற ஃபங்க்ஷனை போயிட்டு கால் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த 2 லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம். Coutக்குள்ளே டபுள் கோர்ஸ்க்குள்ளே இருக்கிறது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் ரோல் நம்பர் அண்ட் நேம் டபுள் டாட். ஸோ இதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, சிஎன் என்ற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் வந்து நம்ம வந்து அவுட்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இது. RNO என்ற வேரியபிளுக்கும் நேம் என்ற வேரியபிளுக்கும் 2 வேரியபிளுக்கும் 2 வேல்யூ வாங்கும். ஸோ அந்த 2 வேல்யூ வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்.
ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதும் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ இங்கே வந்துடும். ஸோ இதில் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா E1 என்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் அக்செப்ட் மார்க் என்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க அந்த ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு கால் பண்ணோம். ஸோ இந்த E1 என்ற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் டெரிவேட் கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து E1 என்ற ஆப்ஜெக்ட் டெரிவேட் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால ஸோ தட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தட் பேஸ் கிளாஸ். ஸோ E1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் என்ற கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம் என்ற கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் E1.accept மார்க்ன்றதை கால் பண்ணும்போது ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். C-outல போயிட்டுனா டபுள் கோர்ஸ்க்குள்ளே ஸ்லாஷ்ன்றதுக்கு ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிவிட்டு என்டர் மார்க் 1 அண்ட் மார்க் 2 4 டாட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸில் இருக்கிறதுனால அப்படியே அவுட் புட்ஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், சீன் என்ற ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும். மார்க் 1 மார்க் 2 ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்கும் ரன் டைமில். ஸோ அதை வாங்கி அதில் வந்து ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதும் மறுபடியும் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் லைன் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம். E1.displayName E1.displayName என்னும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் என்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுக்குள்ளேயும் ரெண்டு லைன் இருக்குது. C-outல பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸில் என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாஷ்ன்றது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிவிட்டு ரோல் நம்பர் 1 கோலன் ஒரு மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே சேர்த்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி RN1 கொடுக்கும்போது RNOன்ற வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNOன்றது டபுள் கோர்ஸ்க்குள்ளே இல்லை. ஸோ RNOவுக்கு நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், மறுபடியும் C-out யூஸ் பண்ணி டபுள் கோர்ஸ்க்குள்ளே நேம் கோலன்றது இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி நேம் கொடுத்துருக்காங்க. நேம்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே இல்லை, அதில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அப்போ ஓகே, ஸோ அதில் என்ன வேல்யூ இருக்குது நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்டெல் என்னும் போது பார்த்தீங்கன்னா நியூ லைனை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்லாஷ் அண்ட் என்டெல் ஸோ ரெண்டுமே சேம் தான். போத் வில் கிரியேட் a நியூ லைன். பட் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா பஃபரை வந்து ஃப்ளஷ் பண்ணாது, என்டெல்ன்றது பஃபரை ஃப்ளஷ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதும் ஸோ எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் E1.displayMark என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இப்போ டிஸ்பிளே மார்க் என்ற ஃபங்க்ஷனுக்கு இங்கே வரும். ஸோ இதில் இருக்க இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபஸ்ட்டு C-outல பார்த்தீங்கன்னா /n/t/t என்னும் போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு டேப் ஸ்பேஸ் விடும். /t-ன்றது பார்த்தீங்கன்னா டேப் ஸ்பேஸ் விட்டு இது டபுள் கோர்ஸில் மார்க்ஸ் அப்டைன்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே அவுட் புட்ஸ்களில் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், C-outல மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு சப்ஜெக்ட் 1 டபுள் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ள இருக்குது. ஸோ அதை அப்படியே அவுட் புட்ஸ்களில் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி மார்க் 1ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் 1ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே இல்லை. ஸோ அதனால அதில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். நம்ம மார்க் 1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் C-outல பாருங்கள், மறுபடியும் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ண சொல்கிறோம். டபுள் கோர்ஸ்க்குள்ள சப்ஜெக்ட் 2ன்றது இருக்குது. அந்த சப்ஜெக்ட் 2ன்றது உங்களுக்கு அவுட் புட்ஸ்களில் பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி மார்க் 2ன்னு கொடுக்கும்போது மார்க் 2 பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே இல்லைன்றதுனால ஸோ அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணாமல் அதில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதில் நம்ம வந்து மார்க் 2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ ரன் டைமில் ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் C-out பாருங்கள். C-out பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். டோட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே அவுட் புட்ஸ்களில் பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி மார்க் 1 + மார்க் 2ன்னும் போது மார்க் 1ல கொடுத்துருக்க வேல்யூவையும் மார்க் 2ல கொடுத்துருக்க வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதும் மறுபடியும் எங்கேருந்து கால் பண்ணிச்சோ அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் லைனை போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் ரிட்டன் 0 நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு வெளியில் வந்துடும். திஸ் இஸ் a way to create a single inheritance concept. Let's see the next example for multi-level inheritance. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி லெவலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம் என்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா டிரைவ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ லுக் அட் ஹியர், தெர் இஸ் another class, third class. that class name is result. ஸோ ரிசல்ட்ன்ற கிளாஸ் பாருங்கள். ஸோ இந்த டிரைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ன்றது டிரைவ் கிளாஸ். ஸோ அந்த டிரைவ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி இன்னொரு டிரைவ் கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். Let's see the remaining topic in next video. Thank you.